ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கோவிஷீல்டை தயாரித்த அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் தனது கொரோனா தடுப்பூசி மிக மிக அரிதாக சிலருக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்று இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இது கோவிஷீல்டு எடுத்துக்கொண்ட மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். கோவிஷீல்டு தடுப்பூசி இந்தியாவில் 175 கோடி டோஸ்களும், தமிழ்நாட்டில் 10 கோடியே 75 லட்சம் டோஸ்களும் செலுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் 90 விழுக்காடு நபர்கள் கோவிஷீல்டும், 10 விழுக்காடு நபர்கள் மட்டுமே கோவாக்சினும் செலுத்தியுள்ளனர். கோவிஷீல்டு தடுப்பூசியை அஸ்ட்ராஜெனகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து உருவாக்கின. இதனை இந்தியாவில் சீரம் நிறுவனம் தயாரித்து வழங்கியது. இந்நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசி இறப்பையும் பாதிப்பையும் உண்டாக்கியிருப்பதாக இங்கிலாந்து நாட்டு உயர்நீதிமன்றத்தில் 51 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் பதிலளித்துள்ள அஸ்ட்ராஜெனகா நிறுவனம், கோவிஷீல்டு தடுப்பூசி மிக அரிதாக பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும், த்ரம்போசிஸ் வித் த்ரம்போசைட்டோபெனியா சிண்ட்ரம் எனப்படும் இரத்தம் உறைதல் மற்றும் இரத்த தட்டணுக்கள் குறைவை ஏற்படுத்தக்கூடும் என்றும் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் தடுப்பூசிகள் மிகவும் அரிதாகவே ஒரு சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்கிறார்கள் மருத்துவர்கள். கோவிட்லயும் இந்த ரத்த அடைப்பு வரலாம், பட் அதே மாதிரி இந்த வேக்சின் உயிர்களையும் காப்பாத்திருக்கு. ஸோ இப்போ பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்ல வர்ற வேக்சின் த்ரோம்போசிஸ் இதை விட அதிகம். அதே மாதிரி இந்த வேக்சின் போட்டு உயிர் பிழைத்தவர்கள் அதை விட அதிகம். இந்த த்ரோம்போசிஸ் ரொம்ப ரொம்ப ரேர் சைடு எஃபெக்ட். உலகத்தில் சைடு எஃபெக்ட் இல்லாத மெடிசனே கிடையாது. ஸோ ஹார்ம் அண்ட் பெனிஃபிட் தான் நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கவங்களுக்கு நாங்களே பார்த்து கொடுக்க மாட்டோம். நம்ம இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஒரு சில பேருக்கு வரலாம், வந்தால் வைத்தியம் செய்ய முடியும். இந்த ஒரு வேக்சின் உலகத்தில் பல கோடி மக்களை காப்பாத்திருக்கு. ஸோ இப்போ வேக்சின் எடுத்தவங்களாம் எனக்கு இவ்வளோ 3 வருஷம் கழிச்சு வருமானு யோசிக்கிறதுலாம் அர்த்தமற்றது. இனிமே வர வாய்ப்பே இல்லை. கோவிஷீல்டு பல பேர் உயிரை காப்பாற்றிருக்கு, இன்னைக்கும் காப்பாத்திட்டு இருக்கு. ஸோ கவலைப்படாம இருங்க. 3 ஆண்டுகள் கழித்தெல்லாம் பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும், கோவிட் நோயாலும் ஏராளமானோருக்கு ரத்த முறைதல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இத்தனை காலம் கழித்து இதுகுறித்த அச்சம் தேவையற்றது என்கின்றனர் மருத்துவர்கள். எந்த விதமான பயமோ அச்சமோ பீதியோ நான் இந்த வேக்சினை போட்டுக்கொண்டேன் அப்படி என்று பயப்பட தேவையில்லை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த வேக்சின் போட்டுக்கொண்டதினால் உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. நமது நாட்டிலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்களே, அப்படியெல்லாம் இறந்து போனவர்கள் எல்லாம் கோவிட் வேக்சின் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளாதவர்கள் தான் இறந்து போயிருக்கிறார்கள் என்கிற உண்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக மக்கள் அச்சப்பட தேவையில்லை. இந்த போல தடுப்பூசி நம்மளுக்கு வந்துவிடுமா என்று ஒன்றொன்றையும் சொல்லி கொள்ளுகிறேன். அதாவது இந்த தடுப்பூசி போடுறதுனால எப்ப வரும் அதனுடைய பக்க விளைவுகள் அப்படின்னா, போட்டதிலிருந்து 4 நாட்களிலிருந்து 40 நாட்களுக்குள் இந்த பக்க விளைவுகள் வரும் என்றுதான் நம்மளுடைய ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. ஒரு 6 மாசத்துக்கு பிறகு, 8 மாசத்துக்கு பிறகு, 1 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தா அது தடுப்பூசியினால் கிடையாது, வியாதியினுடைய தன்மையினாலேயே அதனுடைய பக்க விளைவுகள் இருக்கும். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பக்க விளைவுகள் ஏற்படுவதென்றால் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதிலிருந்து 40 நாட்களுக்குள் நடந்திருக்கும். இதனால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். கோவிஷீல்டு தடுப்பூசியை எடுத்துக்கொண்டோம் என்பதற்காக தற்போது மக்கள் எந்தவிதமான பயத்திற்கும் பதற்றத்திற்கும் ஆளாக வேண்டாம். அது எந்தவிதமான விளைவையும் ஏற்படுத்தாது என்பது மருத்துவர்களின் கருத்து. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுகன்யா. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.